கவின், உங்ககிட்ட இருக்க ஹியூமர் பிடிக்கும். நண்பர்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ சொன்ன கதைகள்லையும் அது இருக்குது. அதுக்கு சுத்தமாக 100 விழுக்காடு பொய் இல்லாமல் இங்கேயும் இருக்குது. புரியாமல் சில தவறுகள் வருதே ஒழிய நீ கெட்டவன் கிடையாது, நல்லதான். அவங்களை விட நட்பு தான் முக்கியம் அப்படின்னு ஒரு இடம் வச்சிருப்பார். அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஈகோன்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஒருத்தன் நல்லா ஷைன் பண்ணுறான்டா எங்களுக்கு என்ன அப்படின்றது. ஆனால் கவின்ட்டு அந்த குணம் இருக்காது. ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு, அவர் நல்ல ஒரு விஷயம் இருந்தால் தனியாளாக நின்று சப்போர்ட் பண்ணுவார். அந்த ஒரு விஷயம் நான் பார்த்து வியந்தோம். இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க ஒரு ஹெல்பிங் மைண்ட் இருக்குது. கரெக்டாக இப்போ ஒரு எந்த ஒரு இதுவும் இருந்தாலும் இந்த ரூல்ஸ்னு வரப்போ கரெக்டாக அந்த பாயிண்ட்டை பேசுவோம். கரெக்டான ஒரு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தன்னோட இருக்க மற்றவங்க வந்து ஃபைனல்ஸ் வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சாண்டியா இருக்கலாம் அல்லது தர்ஷா இருக்கலாம், தனக்கு பக்கத்தில் இருக்கவங்களா இருக்கலாம், அவங்க ஃபைனல்ஸ் வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட் எத்தனை பேருக்கு இங்கே இருக்கும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் பார்த்தது அது கவின்ட்ட தான். தன்னோட பக்கத்தில் நிற்கிறவங்களுக்காக அது கரெக்டோ ராங்கோ அது சம்பந்தமே இல்லாட்டி கூட இல்லை அதுக்காக தான் ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ரொம்ப நல்ல மனசு படைச்ச ஒரு நல்லவர், வல்லவர். ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம முன்னாடி மூஞ்சுக்கு நேராக சில பேர் மிஸ் பண்ணுவாங்க, நம்ம இல்லாதப்பவும் மிஸ் பண்ணதை வந்து நான் பார்த்தேன். நான் நிஜமா அது பெருமையா ஃபீல் பண்ணேன். தேங்க்ஸ்க்கா. உரையாடல் அது வந்து வாக்குவாதமா மாறும்போது உங்க குரல் நிதானம் இழக்காமல் ஒரே செய்தியை திரும்ப திரும்ப புரியும் வரை முயற்சி செய்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அது உங்க குரல். அதிலிருந்து நீங்க நழுவி போய் திசை தெரியாம காணாம போறதே கிடையாது. எவ்வளவு கோபம் இருந்தாலும் சரியான வார்த்தைகளை அளந்து பேசுகிறீர்கள். ஆக உங்களுக்கு தனிப்பட்ட குணாதிசயமாக அது மக்களால் உணரப்படும் நான் நம்புறேன்.